கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஷீபா சர்வ்ஸ் சேவியர் இந்த சேனல்ல உங்க சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, வேலை பளு. வேலை இல்லாத மனுஷங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஒரு சின்ன குழந்தைகள் கூட என்ன பண்றாங்க, ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலைய அந்தந்த ஏஜ் குரூப் தகுந்த மாதிரி நம்மளோட சமுதாயம் நியமிச்சிருக்குது. ஆனா அந்த வேலை மிகுதியாக மாறும் பொழுது அது ஒரு சுமையாக, ஒரு வேலை பலுவாக மாறுகிறது. இங்க நம்ம எந்த டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, யாத்ராகும் 5ஆம் அதிகாரத்துல பார்வோன் சொல்றாரு, செங்கல் வேலைக்கு நீங்கள் முன் போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம். அவர்கள் தங்களே போய் தங்கள் வைக்கோல்களை சேர்த்து கட்டட்டும். அவர்கள் முன் செய்து கொண்ட கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள். அதே நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம். அவர்கள் சோம்பலா இருக்கிறார்கள், அதனாலே நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குரல் இடுகிறார்கள். அந்த மனிதர் மேல் முன்னிலும் அதிகமான வேலையை சுமத்துங்கள், அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும். வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க விடாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். இப்போ என்ன ஆகுதுன்னா, மோசேயும் ஆரோனும் இஸ்ரேல் மக்களை விடுவிக்கும்படியாக, தேவனுக்கு ஆராதனை செய்யும்படியாக ஒரு பார்வோனிடத்தில் முறையிடுகிறார்கள். அப்போ அதை கேட்ட பார்வோன், இவங்க போயிட்டாங்கன்னா நம்மளுக்கு வேலை செய்ய ஆட்கள் கிடையாது, அடிமைகள் கிடையாது, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இவங்க சும்மா இருக்கிறாங்க, நம்ம வேலை ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுக்குறோம், அதனாலதான் இவங்க என்ன பண்றாங்க, வீண் வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்கிறார்கள், ஆராதனை செய்யும்படி அவர்கள் இருதயம் திருப்பப்படுகிறது. அதெல்லாம் என்ன பண்ணுங்க, வேலை பளு இன்னும் அதிகமாக்குங்க. ஆனா ரா மெட்டீரியல்ஸையும் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாதீங்க, அதையும் அவங்களே போய் தேடி கொண்டு செங்கலை அறுக்கட்டும். அவர்களுக்கு எந்த சப்ளை ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் எதுவுமே நீங்க கொடுக்க கூடாது. ஆனா முன் செய்து வந்தபடியே கணக்கின்படி அவர்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆலோட்டிகள் சொல்றாங்க. இப்போ இத பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இஸ்ரவேல் மக்கள் ரட்சகன் வரவில்லை என்று கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக கர்த்தர் என்ன பண்றாரு, மோசே ஆயத்த பண்ணி அனுப்புகிறாரு. ஆனா அந்த வேலை பலனும் தான் கூக்குரல் படும் கஷ்டத்தை நான் கண்டிருக்கிறேன்னு சொல்லி ப்ரீவியஸ் அதிகாரத்துல கர்த்தர் சொல்றாரு. ஆனா இந்த பார்வோன் சொல்றத பாத்தீங்கன்னா, வேலை ரொம்ப ரொம்ப கம்மியா வாங்குறோம், அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, ஆராதனை செய்யணும், வீண் வார்த்தைகளுக்கு அவங்க இடம் கொடுத்துட்டு அந்த வேலையை செய்யாதபடி அவங்க எஸ்கேப் ஆக பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வோன் சொல்றத பாக்குறோம். இதே மாதிரிதான் சத்ரு என்ன பண்றான், இந்த காலகட்டத்துல நம்ம ஏற்கனவே நிறைய அலுவல்கள் சிக்கி கொண்டிருக்கிறோம். பிசாசு என்ன பண்றான்னா, நம்ம எங்கனாச்சும் ஆராதனை செஞ்சிருவோமோ, வீண் வார்த்தைகள் என்று சொல்றத பார்த்தீங்கன்னா தேவனுடைய வேதத்தை குறிக்கிறது. தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை தான் மோசே சொல்லியிருக்காரு, உங்களுக்கு கர்த்தர் விடுவிக்குன்னு சொல்லியிருக்கிறாரு, அதெல்லாம் எங்களை அனுப்பி இருக்கிறாரு. ஆனா அந்த பாவ வார்த்தையை மக்கள் செவிக்கொடாதபடி பண்றதுக்கு என்ன பண்றான்னா, இன்னும் அதிகமாக வேலை பளு அவங்க மேல சுமத்துறான். சோ வேதத்தை தியானிக்காதபடி, கர்த்தரை தேடாதபடி, கர்த்தருக்கு ஆராதனை செய்யாதபடி மக்களை திசை திருப்புவது பார்வோனுடைய ஒரு தந்திரமா இருக்கிறது, சத்ருடைய தந்திரமா இருக்கிறது. இந்த காலத்துல கூட என்ன பண்றாங்க, ஞாயிற்றுக்கிழமையிலும் என்ன பண்றாங்க, வேலை வச்சிடுறாங்க. அது அவங்களுக்கு என்ன பண்றாங்க, ஒன் டே ஆஃப் கொடுக்காம நம்ம இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன ஆயிடுது, கொஞ்சம் ஜாபோட என்ன பண்றது லோடு கொஞ்சம் கம்மி ஆயிடும். அதனால நீங்க கொஞ்சம் ஓட்டி பாருங்க, கொஞ்சம் ஓவர் டைம் பாருங்க, ஞாயிற்றுக்கிழமையும் கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி பாருங்கன்னு சொல்லி தந்திரமாக பிசாசு என்ன பண்றான்னா, மக்கள் தேவனுக்கு ஆராதனை செய்யும்படி போகாத வண்ணம் கர்த்தருடைய வார்த்தையை அந்த நேரத்துலதான் நம்ம என்ன பண்றோம், ஒரு பிரசங்கத்தினாச்சும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஞாயிற்றுக்கிழமைனாச்சும் ஒரு பிரசங்கத்தை கேட்பாங்க. அந்த சமயத்தும் சத்ரு என்ன பண்றாங்க, கர்த்தருக்கு ஒரு அரவர் போய் கோயில ஆராதனை பண்ணுவோம், அந்த அரவரையும் கட் ஷாட் பண்ணணும், அந்த ஒரு சின்ன வேதமும் அந்த விதையும் அவங்க இருதயத்துல போய் பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், வேலைகள் நிமித்தமாக, ஆலோட்டிகள் கொடுக்குற நெருக்கத்து நிமித்தமாக என்ன பண்றான், அவங்க வசனத்துக்கோ ஆராதனைக்கோ அவங்க மனத்தை முழுசா ஈடுபட்டு செய்யாத வண்ணம் அது திசை திருப்புகிறான். இது சத்ருடைய ஒரு தந்திரமா இருக்கிறது. வேலை நல்லதுதான், வேலை பார்க்கறது நல்லதுதான், ஆனா அதே ஒரு பலு ஆகும் பொழுது இன்னும் அதிக பலு நம்மள சேர்ந்துட்டே இருக்கும் போது, நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது அதிக வேலை பார்த்தா அதிக சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு மக்கள் 2-3 அலுவல்களை சிக்கிக் கொள்கிறார்கள். 2 heads
ஆர் பெட்டர் தென் ஒன். ஒரு வேலையை ஒழுங்கா பார்த்து அதுல ஈட்டுற வருமானத்துல அருமையா குடும்பம் நடத்தும். அதுபடி சில பேர் என்ன பண்றாங்க, சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல, சில பேர் பார்ட் டைம் ஜாப்ல அந்த மாதிரி எல்லாம் போய் சிக்கிட்டு தன்னுடைய ஆத்மாவை அவர்களே துக்கப்படுத்திக்கிறாங்க. ஓவரா அந்த ஸ்ட்ரெஸ் அவங்க என்ன பண்றாங்க, லோட் பண்ணிக்கிறதுனால அவங்களால என்ன பண்ண முடியல, தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்க முடியல. இதுதான் மார்த்தாள் மரியாள் காரியத்துல நம்ம பார்த்தோம். மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால், மார்த்தாளோ பற்பல காரியங்களை செய்யபடிக்கு தன்னைத்தானே வருத்தி கொண்டு, ஆண்டவரே நீங்க பாக்குறது இல்லையா, எனக்கு உதவி செய்யும்படி மரியாதை அனுப்பவும் சொல்லி வேண்டிக் கொண்டாங்க. சோ வேலை நல்லதுதான். அது ஒரு பலுவாகும் பொழுது அது நம்மையும் கத்தரையும் நம்மையும் கத்தரக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பை அது வந்து என்ன பண்றது, டிஸ்ட்ராய் பண்றது. தேவ சத்தத்தை கேட்க முடியல, தேவ வசனத்தை தியானிக்க முடியல, தேவனுக்கு முழு இருதயத்தோடு ஆராதனை செய்ய முடியல. சோ இதுதான் வந்து அந்த சத்ருவோட அந்த பார்வனோட ஒரு எண்ணமா இருக்குது. கத்தர் பல வருடங்கள்ல நெருக்கப்பட்டுக்கிற மக்களுக்கு அந்த ஒரு வார்த்தை அனுப்பி, இதோ நான் உங்களை விடுவிக்க போகிறேன்னு சொல்ற வார்த்தைய சத்துன பண்றான், அசட்டை பண்ற விதமாக வேலையை அதிகப்படுத்துங்க, வேலையை அதிகப்படுத்துங்க. வேலையை அதிகப்படுத்தினாதான் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, இதுக்கு அவங்க செவி சாய்க்க மாட்டாங்க. பிற்பகுதியில பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க, மோசையை போய் சொல்றாங்க, நீ எங்களை காப்பாத்துவேன்னு நினைச்சோம், ஆனா உன்னால எங்களுக்கு கிடைச்சது என்ன பாத்தீங்கன்னா இன்னும் அதிக வேலை தான். நம்ம எப்போ ஒரு ஸ்மால் இனிஷியேட்டிவ் டுவர்ட்ஸ் காட், நம்ம கர்த்தர் நம்மளை விடுவிக்க போறாருன்னு அவங்க நினைச்சு பண்ண ஒரு சின்ன காரியம் என்ன பண்ணிச்சுன்னா இன்னும் அதிக பலுவை அவங்க சுமத்துருச்சு. இப்பவுமே இது மாதிரிதான் ஆகும். நம்ம கர்த்தருக்கு ஒரு சின்ன காரியம் பண்ணலாம்னு நினைச்சோம்னா இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை வரும். அப்ப அந்த பெரிய பிரச்சனையை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, பண்றது சின்ன வேலையை விட்டு விலகிடுவோம். வேணா நமக்கு இது செட் ஆகாது, நம்ம இதுக்குள்ள போனோம்னா நம்ம ஒன்னும் பிரச்சனை மாட்டிக்குவோம். இதுதான் பிசாசு கொண்டு வர ஒரு பயம். ஒரு சின்ன ஊழியத்தை நம்ம செஞ்சு கொண்டு இருப்போம், அதுல ஒரு போராட்டம் வரும், ஐயோ இந்த ஊழியம் செய்யறதுனாலதான் நமக்கு இந்த ஊழியமே வேணாம். ஒரு சின்ன ஒரு டிராக்ஸ் ஊழியம் செஞ்சுட்டு இருப்போம், அதனால ஒரு போராட்டம் வந்ததுன்னா சத்ரு ஈஸியா என்ன பண்ணுவான்னா உங்களுக்கு ஒரு ப்ரெஷரை கொடுத்து அந்த இடத்த விட்டு உங்களை என்ன பண்ணி சொல்லுவான், எலோப் பண்ண வச்சிடுவான். அதுதான் சத்ரு தந்துரும். சோ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, அதிக வேலை வந்து உங்களை கத்தரை விட்டோம், கத்தருடைய வார்த்தையை விட்டோம், கத்தரை முழுதமா ஆராதனை செய்யாத வண்ணம் உங்களை வந்து தடை செய்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, கத்தர் என்ன சொன்னாருன்னா மோசேக்கு 2 அடையாளங்கள் கொடுக்குறாரு. கோலை வந்து சர்பமா மாத்துறாரு, அப்புறம் வந்து என்ன பண்றாரு, கையை வந்து நீங்க உள்ள உரையில போடுறது குஷ்டமா மாறுது. கடைசி அடையாளம் ஒரு முக்கியமான அடையாளம். மோசே அந்த தண்ணீரை எடுக்கும் பொழுது அது தரையில ஊற்றும் பொழுது அது இயேசுவின் ரத்தமாய் மாற்றுகிறது. அப்ப என்ன அர்த்தம்னா, உங்க கையில இருக்கிற தண்ணீரை இயேசுவின் ரத்தமாக மாற்றுகிற வல்லமை உங்களுக்கு உண்டு என்று நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த போராட்டமா இருந்தாலும் சரி, இயேசுவின் ரத்தத்தை நீங்கள் உரிமை பாராட்டி, இயேசுவின் ரத்தத்தை ஒரு சின்ன கலசம் தண்ணி எடுத்து இயேசுவின் ரத்தத்தை உரிமை பாராட்டி தெளிக்கும் பொழுது அது வீட்டிலே ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணும். இயேசுவின் ரத்தத்தை உரிமை பாராட்டி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் எல்லைகளிலே ஒரு விடுதலை உண்டாகும். இதுதான் வந்து மோசேக்கு கர்த்தர் கடைசியா கொடுத்த ஒரு அடையாளம். வாட் எவர் யூ டூ, take the blood of Jesus into account. எது சொன்னாலும் சரி, எந்த போராட்டம் வந்தாலும் சரி, இயேசுவின் ரத்தத்தை நீங்கள் உரிமை பாராட்டி ஜெபிக்கும் பொழுது இயேசுவின் ரத்தம் எல்லா பாடுகளில் இருந்தும், எல்லா உபத்திரவுல இருந்தும், எல்லா நெருக்கங்களில் இருந்தும் உங்களை விடுவிக்க வல்லமையா இருக்கிறது. கடைசி பாத்தீங்கன்னா முதல் வாதையும் தண்ணீர்ல தான் முடிஞ்சது. கடைசி பாத்தீங்கன்னா அந்த செங்கடல் அனுபவம் தண்ணீர்ல தான் வந்து ஒரு பெரிய முடிவை யார் கொடுத்ததுன்னா எகிப்தியர்கள் கொடுக்குது. தண்ணீரில் அவ்வளவு வல்லமை இருக்கு, இயேசுவின் ரத்தத்துல அவ்வளவு வல்லமை இருக்கிறது. சோ அந்த ரத்தத்தை நீங்க உரிமை பாராட்டும் பொழுது நிச்சயமாக சொல்கிறேன், எல்லா எல்லைகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். சோ தேவனை சத்தத்தை கேட்கும்படியாக உங்களை எது நெருக்குகிறதோ அதை விட்டு நீங்கள் வந்து விலகி போக முற்படுங்கள். கர்த்தர் வந்து பெரிய காரியங்களை செய்வாராக. தேவன் உங்களை நெருக்கத்துல வைக்கிறது இல்லை. அவர் வந்து கஷ்டப்பட்டு ரொம்ப நீங்க பாரம் சுமக்குறீங்களா, கர்த்தரிடத்துல வருங்கள், அவரு உங்களுக்கு கண்டிப்பாக இளைப்பாறுதல் தருவார். நான் உனக்கு நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து உனக்கு பெருக செய்கிற தேவன் உங்களை இந்த நெருக்கத்தை ஊடாக கடந்து போக ஒட்டார். அதனால நீங்க எப்பவுமே மனசுல ஞாபகம் வச்சுக்கணும், வேலை நல்லதுதான், ஆனா ஓவரா நீங்க வேலை பார்க்கும்போது அது உங்களுக்கு ஒரு பேர்டனாக மாறுகிறது. சோ வேலை பலுவை முக்காவாசி நம்ம என்ன பண்ணிக்கணும், குறைச்சிக்க பார்க்கணும். இது நிமித்தமாக நம்ம என்ன பண்ணலாம், வேதத்தை தியானிக்கலாம், கர்த்தருக்கு ஆராதனை செய்யலாம், கர்த்தரோட சித்தத்தின்படி நடக்கிற ஒரு வாழ்க்கை நம்ம
ஆசைப்பட்டு என்ன பண்ணலாம், நம்ம முற்படலாம். கர்த்தர் என்ன சித்தம் வச்சிருக்கிறாரோ அதை அறியிற ஒரு வாய்ப்பா கூட நமக்கு அமையும். நம்ம வேலையிலேயே நம்ம சிக்கி கொண்டிருந்தோம்னா அந்த காரியங்கள்லாம் என்ன ஆயிடும், கர்த்தருடைய சித்தம் நிறைவேறாம போயிடும். கர்த்தர் உங்களை இந்த வேத வசனத்தின்படியாக சின்ன இருந்தாலும் சரி, இது உங்க மனசுல இருக்கட்டும். எப்பொழுதும் அதிக ஸ்ட்ரெஸ் உங்களை தாக்காதவனும் நீங்களே என்ன பண்ணுங்க, அதை விட்டு விலகி போறது நல்லதா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.